உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நேரத்துல நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த காலைவெளியில ஒரு வார்த்தை நினைப்பட்டிருக்கிறார். ஏன்னா நம்ம நன்மைகளுக்காக மேன்மைகளுக்காக காத்திருக்கிறோம். தேவன் இதைகளை செய்வாரா? நம்முடைய ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறத நான் எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், என்னை கர்த்தரதை செய்யவில்லையே, இன்னும் தாமதமாகிறதே, இன்னும் நான் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லையே, இன்னும் அந்த ப்ரொமோஷன் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இன்னும் இந்த பலவீனம் மாறலையே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை தேவன் அறிவார். எனவேதான் அவர் நினைப்படுகிறார் அப்படின்னா, இந்த ஆத்மாவை திருப்தியாக்கி நன்மையினால் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பேன் என்கிறார். அதாவது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற, அதாவது காத்து கொண்டிருக்கிற அந்த காத்திருப்பை தேவன் நிறைவேற்றி, நாம் எதற்காக காத்திருக்கிறோம் அதை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நம்மை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நன்மையினாலும் நிறைய பண்ணுவேன் என்று, நம்மை நிறைவாய் மாற்றுவேன் என்று, ஆசீர்வாதத்தினால் நிறைப்பேன் என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே நம்முடைய சூழ்நிலைகளை, நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகளை தேவன் நிச்சயமாய் நமக்கு தந்து நம்மை நன்மையினால் நிரப்பார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த புதிய நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.